வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? வசந்தியை மீட் பண்ண உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னேன். எழுதியிருக்கேன், படிச்சு பாரு. இதுக்கு மேலே காத்திருந்தா எதுவும் நடக்கும்னு எனக்கு தோணலை. ஐ திங்க் நீ என்னை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையிலேன்னு நினைக்கிறேன். என்னால் இனி என் பேரண்ட்ஸை ஏமாற்ற முடியாது. நாம் சேர்ந்து வாழும்ன்ற அந்த நம்பிக்கை நிமிஷத்துக்கு நிமிஷம் சேர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த உண்மை வெளியே தெரிஞ்சா எங்கள் குடும்பத்தோட கெட்ட பேரால் சாகிறத விட சூசைட் பண்ணிக்கலாம்ன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இம்மீடியட்டாக நீ எந்த ஆக்ஷன் எடுக்கலைன்னா அட்லீஸ்ட் ஒன்றையாவது இந்த ப்ராப்ளத்தை சேவ் பண்ண முடியும். பட் ஒன்றை விட்டு போக என்னால் அவளை எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிறேன், அப்புறம் வந்து அதை சால்வ் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் ஒரு இன்டர்வியூ இருக்குப்பா. இப்போ தான் ஃப்ரெண்டு வந்து சொன்னான். இப்போ கிளம்புனா தான் காலையில் அட்டன் பண்ண முடியும். உங்ககிட்ட எப்படி சொல்றது? இதுக்கு ஏன் அதேங்கிற? நல்ல விஷயம் தானே. பணம் இருக்காது. இரு சாரதா, 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 சின்னவன் வேலை விஷயமா கோயம்புத்தூருக்கு என்ட்ரி போகிறானா? இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு திருநெல் எடுத்துக்கலாம். ராமலிங்கா, 500 ரூபா தான் இருக்கு. போதுமா? ஒரு வாரத்துக்கு சமாளிச்சுக்குவியா? ஏப்பா, ஒரு வாரத்துக்கு போதுமா? பத்திரமா போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வந்துருவியா என் பிள்ளைய? ஏயா அழுற? அண்ணன் போயிட்டா அழுறியா? வைத்தியக்கார பயிர குடும்பம் இருந்தா சின்ன சின்ன சண்டை சச்சரவெல்லாம் இருக்கத்தான் செய்ய. அவனால நம்ம எல்லாம் விட்டு இருக்க முடியாது. அண்ணன் வந்துடுவான். அழாத. நல்லா இது போகும்போது அழக்கூடாது. நல்லபடியா போயிட்டு வரேன் சார். என் மக்கள் அழலாமா? என் மக்கள் தாங்கிக்க முடியுமா? போயிட்டு வருவோம்.